விஜய் அவர்கள் இப்போ நம்ம அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே அடுத்த ஓரிரு மாதங்கள் அவர் செஞ்சிருவார். நாம மனிதர்கள் நம்ம இன்னைக்கு பேசுறத நாளைக்கு மறந்துடும். அப்போ இந்த 3 மாசம் 4 மாசம் கண்டிப்பாக அவர் எஃபிஷியன்ட் ஆஃபீஸர்ஸை கொண்டு வந்திருக்காருன்னு சொல்றாங்க. அங்கே போதைப் பொருளை நாங்கள் கண்டிப்பாக அறவே இல்லாமல் செய்து விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 3 மாசம் 5 மாசத்துக்குள்ள இதெல்லாம் செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க, மனசு அசைக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு, ரொம்ப திட்டமிடுதலுடன் வந்திருக்காரு அரசியலுக்குள்ள. அவர் பேசுகிற பேச்சு நல்லா கவனிங்க, அவர் ஒரு தலைவருக்கான பேசிட்டு இருக்காரு. நான் செய்வேன், நான் அப்படிலாம் சொல்லலை. உங்களுடன் நான் இருப்பேன், எனக்காக நீங்கள் இருப்பீங்க, விஜய் நீ உன் வேலையை பாருப்பா, உனக்காக நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி. இது நாட் ஓன்லி மேனிப்புலேட்டிங், இது அந்த கூட்டத்துடன் நான் இருக்கிறேன், அந்த கூட்டம் எனக்காக இருக்கிறது அப்படிங்கிறத மறுபடியும் உறுதி செய்கிறார். அவர் உறுதி செய்வதை அந்த கூட்டமும் உட்கிரகிக்கிறது. ஓகே தான், நமக்கான தலைவர் இவர் தான் அப்படின்னு சொல்லி. ஸோ இது ரொம்ப ஆழமான சைக்காலஜிக்கலாக இருக்கக்கூடிய சில திட்டங்களும் அவர் மைண்ட் அப்படி தான் யோசிக்குது அப்படின்னு சொல்லி நல்லாவே புரியுது. பார்க்கலாம் திமுக என்ன செய்ய போறாங்கன்னு. ஆனால் வச்சு வெளுத்து வாங்கிட்டாரு. திமுகவுக்கு மறுபடியும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் இந்த கேமை. அவங்க எப்படி ஸ்டார்ட் பண்ண போறாங்க? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதை எப்படி தாக்குப்பிடிக்க போறாரு? ஸ்டாலின் அவர்கள் இதிலிருந்து மீண்டு எப்படி வரப்போகிறார்? திருச்சியில் மறுபடியும் நம்ம குடும்பத்தை சார்ந்த ஒருத்தரை நிப்பாட்டுவேன், எனக்காக நீங்கள் அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி திருச்சி இடைத்தேர்தலுக்கும் சேர்த்து அவர் அங்கே பேசிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.